வணக்கம் நண்பர்களே, இன்னும் ஒரு இனிய காலை பொழுதில் தீதும் நன்றும் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு நாள், அதாவது உலக உணவு நாள், இன்டர்நேஷ்னல் ஃபுட் டே என்று இதை சொல்கிறார்கள். உலக அளவில் ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சரல் ஆர்கனைசேஷன் என்று சொல்லக்கூடிய ஃபாக் என்ற அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அமைப்பு 1946ஆம் ஆண்டிலிருந்து இதை உலக உணவு நாளாக கொண்டாடி வருகிறது. இந்த உலக உணவு நாளினுடைய நோக்கம் என்பது என்ன? எதற்காக இது கொண்டாடப்படுகிறது? இந்த இடத்தில் பாரதியினுடைய ஒரு வரியை நாம் நினைவு கூர்வோம். சொல்ல கொதிக்குதடா நெஞ்சம், வெறும் சோற்றுக்கா வந்தது இந்த பஞ்சம் என்று பாரதி ஒரு மனமுருகி கேள்வி கேட்டான். அதே போல் அதற்கு தீர்வாக இன்னொரு இடத்திலும் பாரதி கூறுகிறான், வயிற்றிற்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம், பயிற்றி பல கல்வி தந்து இந்த பாறை உயர்த்திட வேண்டும் என்று இன்னொரு இடத்தில் பாரதி பாடுகிறான். அதே போல் வறுமையின் துயரத்தை பற்றி பாடாத கவிஞர்களே இல்லை, குப்பை வேலை உப்பிலி வெந்ததை மடவோர் நாண கதவடைத்து உண்ட பாணர்களை பற்றி நம்முடைய சங்க இலக்கியம் பேசுகிறது. வறுமையினுடைய கொடுமை. அதனால்தான் ஐயன் திருவள்ளுவரும் பல இடங்களில் பசிப்பினி பற்றி பேசுகிறார். இறந்தும் உயிர் வாழ்தல் வேண்டின் பறந்து கெடுக உலகையற்றியான் என்று ஐயன் திருவள்ளுவர் கூறுவதும் அதைத்தான். அப்படி பார்க்கிற போது நாம் இப்படி இந்த வறுமையினுடைய கொடுமையை காலமாக முக்கியமாக பசிப்பினி, இந்த பசிப்பினியிலிருந்து உலகத்தை பாதுகாக்க வேண்டும் என்பதுதான் இந்த உலக உணவு நாளினுடைய நோக்கம். ஏனென்றால் உணவு என்பது ஒரு மனிதனுடைய அடிப்படை உரிமை, அது சமத்துவத்தை குறிக்கிறது, அது வளர்ச்சிக்கான ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். உணவு சார்ந்த ஒரு தனி மனிதன் தன்னிறைவடைவது, ஒரு மாநிலம், ஒரு நாடு தன்னிறைவடைவது என்பது மிக மிக முக்கியம். ஆனால் இன்றைக்கு ஒரு நாளைக்கு 8.5 மில்லியன் மக்கள் பட்டினி கிடக்கிறார்கள் என்று ஒரு புள்ளிவிவரம் சொல்லுகிறது. ஆனால் 1.25 பில்லியன் உணவுப் பொருள்கள் ஒரு நாளைக்கு வீணாகின்றன என்கிற இன்னொரு புள்ளிவிவரமும் இருக்கிறது. ஒரு புறம் பட்டினியால் வாடக்கூடியவர்கள், இன்னொரு புறம் வீணாகும் உணவுகள். இவற்றிற்கிடையே இந்த டிஸ்ட்ரிபியூஷன், உணவை எப்படி சமச்சீராக பகிர்ந்தளிப்பது, அதற்கான திட்டங்களை உருவாக்குவது, இது இன்றைக்கு உலகளாவிய அளவில் அரசுகளினுடைய மிக முக்கியமான பொறுப்பாக மாறியிருக்கிறது. அதனால்தான் இந்தியாவில் உணவு பாதுகாப்பு போன்றவை மிகப்பெரிய அளவிற்கு இன்றைக்கு பேசுபொருளாகி இருக்கிறது. தமிழ்நாடு இதற்கு ஒரு முன்னோடியாக இருக்கிறது. தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு முழுக்க பொது விநியோக திட்டம் தொடங்கப்பட்டு 1 ரூபாய்க்கு 3 படி அரிசி என்கிற திட்டங்கள் எல்லாம் அறிவிக்கப்பட்டு இன்றைக்கு இலவசமாக 20 கிலோ அரிசியை மாதந்தோறும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு வழங்குவதன் மூலமாக பசிப்பினியிலிருந்து விடுபட்ட மாநிலங்களில் முதன்மையானதாக தமிழ்நாடு திகழ்கிறது. அப்படி பார்க்கிற போது உணவுசார் சமத்துவம், உணவுசார் அடிப்படைகள், உணவு சார்ந்த மீட்சி, இது மிக மிக அடிப்படையான விஷயங்கள். உணவு என்பது மனிதர்களுடைய அடிப்படை உரிமை என கொண்டு அனைவருக்கும், பாரதி சொன்னது போல வயிற்றிற்கு சோறிட வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்கிற நிலையை எட்டுவதற்கு உலக அளவிலான ஒரு அறைகூவலை இந்த நாள் விடுக்கிறது. இதுவே இந்த நாளினுடைய ஒரு மகத்தான செய்தியும் கூட. மீண்டும் இன்னும் ஒரு புதிய சிந்தனையோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் என் அன்பு வணக்கம். ஹிட்லர் என்று சொன்னவுடனே அடுத்து எல்லோருக்கும் நினைவுக்கு வருகிற ஒரு பெயர் முசோலினி என்பதாகத்தான் இருக்கும். 2வது உலகப் போரில் ஹிட்லர், முசோலினி, ஜப்பானினுடைய டோஜோ மூவரும் ஒருங்கிணைந்துதான் உலகப் போரில் ஒரு பெரும் அழிவை ஏற்படுத்தினார்கள். ஹிட்லர், முசோலினி, டோஜோ கூட அவ்வளவு சொல்லப்படுவதில்லை. ஹிட்லர், முசோலினி இரட்டையர்களைப் போலவே பேசப்படுகிறார்கள். அவர்களுள்ளும் ஹிட்லர் பேசப்படுகிற அளவுக்கு முசோலினி இல்லை என்று சொல்லலாம். ஆனால் 2 பேருக்கும் இடையில் பல ஒற்றுமைகள் உண்டு. ஏறத்தாழ ஒரே மாதிரியான குணமுடையவர்களாக, அதாவது சர்வாதிகார போக்குடையவர்களாகவே 2 பேரும் இருந்தார்கள். உலகையே தாங்கள் ஆள வேண்டும் என்று கருதினார்கள். தாங்கள் வைத்தது தான் சட்டம் என்று சொன்னார்கள். 2 பேரிடத்திலும் ஏறத்தாழ ஒரு குணம் இருந்தது. இன்னமும் சொன்னால் நாம் ஹிட்லர் முசோலினி என்பதற்கு பதிலாக முசோலினி ஹிட்லர் என்று தான் சொல்ல வேண்டும். காரணம், ஹிட்லருக்கு முன்பே இந்த பாசிச கொள்கையை அறிவித்தவன் முசோலினி தான்.
நாம் பல நேரங்களில் பார்த்திருக்கிறோம். ஃபேசிசம் என்கிற சொல்லே ஃபேசிஸ் என்கிற இத்தாலி மொழி சொல்லிலிருந்து வந்தது. ஃபேசிஸ் என்றால் தடி என்று பெயர். கருத்தை கருத்தால் எதிர்க்காதே, கருத்தை தடி கொண்டு அடி என்பதுதான் முசோலினியினுடைய ஃபேசிசம். எல்லாவற்றையும் அடக்குமுறையால் சரி செய்துவிடு, விவாதங்களால் ஜனநாயக முறையால் தீர்க்க முடியாது என்று கருதியவன் தான் முசோலினி. என்ன இரண்டு பேருக்குமான இன்னொரு ஒற்றுமை என்றால், இரண்டு பேரும் சர்வாதிகாரிகளாக இருந்தார்கள். இரண்டு பேரும் இரண்டாம் உலகப் போருக்கு பெரும் காரணமாக இருந்தார்கள். இரண்டு பேரும் ஏறத்தாழ ஒரே நேரத்தில் இறந்து போனார்கள் அல்லது கொல்லப்பட்டார்கள். இரண்டாம் உலகப் போர் முடியும் தருணத்தில் 1945ஆம் ஆண்டு ஏப்ரல் 28 முசோலினியும் 30 ஹிட்லரும் ஒன்று கொல்லப்பட்டார், இன்னொருவர் தற்கொலை செய்து கொண்டார். இரண்டு பேருடைய முடிவும் அருகருகே இருந்தது. 28, 30 என்று ஒரு நாள் இடைவெளியிலே இரண்டு பேரினுடைய வரலாறும் முடிந்து போயிற்று. அதிலும் கூட ஹிட்லரை விட முசோலினி தான் மிக கொடுமையான சித்திரவதைகளுக்கு உள்ளானார் என்று சொல்ல வேண்டும். ஹிட்லர் ஏப்ரல் 30 தன்னைத்தானே சுட்டு கொன்று இறந்து போய்விட்டார். இறப்பதற்கு சில நிமிடங்கள் முன்னால் வரைக்கும் அவர் சுதந்திரமாகத்தான் ஹிட்லர் இருந்தார். தனி அறையில் பதுங்கியிருந்தாலும், பூமிக்கு கீழே பதுங்கியிருந்தாலும் எல்லோரோடும் பேசி கொண்டிருந்தவர். தன்னுடைய ஈவான் ப்ரோ என்கிற தன்னுடைய காதலியை அழைத்து கொண்டு பக்கத்து அறைக்கு போனார். சற்று நேரத்தில் துப்பாக்கி வெடிக்கும் சத்தம் கேட்டது. இரண்டு பேரும் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போயிருந்தார்கள். தங்கள் முடிவு வந்துவிட்டது. எதிரியின் கையில் சிக்க வேண்டாம், நாமே இறந்து போய்விடலாம் என்று ஹிட்லர் கருதினார். ஆனால் முசோலினிக்கும் அது புரிந்தது. 1944 டிசம்பரிலேயே நாம் இறுதியை நெருங்குகிறோமோ என்று தன்னுடைய தளபதிகளோடு அவர் பேசி கொண்டிருந்த நேரத்தில் சொன்னார். ஆனாலும் அவர் தளபதிகள் விடவில்லை. நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள், மக்களிடத்தில் உங்கள் செல்வாக்கை உயர்த்தி கொள்ளலாம் என்றார்கள். அவருக்கு அங்கிருந்து தப்பி குடும்பத்தோடு சுவிட்சர்லாந்தில் போய் தங்கிவிடலாம் என்கிற எண்ணம் முசோலினிக்கு இருந்தது. எனவே கடைசியாக எல்லாம் இழந்து அந்த கம்யூனிஸ்ட் படைகள் இத்தாலிக்குள் வருகிற போது எதிர்ப்பே இல்லாமல் அவை உள்ளே வந்தன. எதிர்ப்பு இல்லாமல் வந்தன என்பதை விட அந்த கம்யூனிஸ்ட் படைகள் இத்தாலி நாட்டின் தலைநகரான மிலன் நகருக்குள் வருகிற போது மக்கள், இத்தாலி நாட்டு மக்கள் ஆரவாரமாக அந்த படையை வரவேற்றார்கள். இதுவே முசோலினியின் வாழ்க்கையின் மிகப்பெரிய தோல்வி என்று சொல்ல வேண்டும். வரவேற்றார்கள். எனவே 30 கார்களின் பாதுகாப்போடு, இராணுவ வீரர்கள் அடங்கிய 30 கார்களின் பாதுகாப்போடு அவர் மிலன் நகரை விட்டு புறப்பட்டு சுவிட்சர்லாந்துக்கு போய்விடலாம் என்று முடிவெடுத்து போனார். ஆனால் கடைசி நேரத்தில் சுவிட்சர்லாந்து அவருக்கு விசா கொடுக்க அனுமதி மறுத்துவிட்டது. நான் இங்கிலாந்து, அமெரிக்கா, ரஷ்யா என்கிற 3 பெரும் நாடுகளை நாங்கள் பகைத்து கொள்ள தயாராக இல்லை என்று சொல்லிவிட்டது. எனவே எங்கே போவதென்று தெரியாமல் அவரும் அவருடைய காதலியும் நம்பிக்கையான ஒரு தளபதியும் கோமா ஏரி என்கிற ஒரு இடத்திலே தங்கியிருந்தார்கள். அங்கே முசோலினிக்கு மிக நெருக்கமான ஒருவர் வந்து, இந்த இடம் வேண்டாம், வேறு இடத்துக்கு போகலாம், வாருங்கள் என்று அழைத்தார். அவரை நம்பி முசோலினி புறப்பட்ட போது ஒரு 200 அடி தூரத்தில் ஒட்டுமொத்தமாக கம்யூனிஸ்ட் படைகள், சோவியத் படைகள் அவரை சுற்றி வளைத்து சுட்டு தள்ளின. இறந்து போய்விட்டார் என்பதை விட கொடூரமானது எது என்றால், 28ஆம் தேதி கொல்லப்பட்டார். 29ஆம் தேதி விளக்கு கம்பத்தில் தலைகீழாக தொங்கவிட்டு வருகிறவர்கள் போகிறவர்களெல்லாம் அந்த இறந்து போன பிணத்தை அடித்து சித்திரவதை செய்து நாசமாக்கினார்கள். அந்த அளவுக்கு தன் சொந்த மக்களால் அவர் வெறுக்கப்பட்டவராக இருந்திருக்கிறார் என்பதை அவருடைய மரணம் உலகத்திற்கு சொல்லிற்று. வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கு ஒரு வித்தியாசமான எழுத்தாளர் எழுதிய ஒரு நல்ல புத்தகத்தினுடைய தகவல்கள் பற்றி பார்க்க போகிறோம். டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், இவரை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு தெரியாது. 20ஆம் நூற்றாண்டின் இறுதியிலும் 21ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும், அதாவது சமீப காலம்னா ஒரு 20 ஆண்டுகள் இடைவெளியில் மிகப்பெரிய தன்முனைப்பு பேச்சாளராக அறியப்பட்டவர் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன், அமெரிக்கர். இவர் எழுதிய ஒரு அற்புதமான புத்தகம் 1997 வெளிவந்த புத்தகமாக இருந்தால் கூட, நம்ம 23-24 ஆண்டுகள் கழிச்சு நீங்கள் பார்க்குறப்ப கூட புதுசாக ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கும் பயன்படக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான புத்தகம், மிக அதிக விற்பனையான புத்தகம். அந்த புத்தகம் பற்றி தான் பார்க்க போகிறோம். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்னா, சின்ன சின்ன விஷயங்களுக்காக ரொம்ப அழுத்துக்காதீங்க.
அப்படின்றதான் சொல்கிற விஷயம். அப்படின்னா என்னென்னா, உங்களுடைய இலக்கை அடைகிற போது நிறைய மெனக்கெட்டு ஸ்ட்ரெஸ்ஸை வளர்த்துக்கலாம் செய்யாதீங்க, ரிலாக்ஸாக இலக்கை அடைங்க அப்படின்றதான் அந்த புத்தகத்துடைய சாராம்சம். இது மக்களுக்கு நிறைய பிடிச்சி போச்சு இந்த புத்தகம். அதனால் 135 நாடுகளில் அந்த புக்கு விற்றுட்ருக்கு. 31 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. நியூயார்க் பெஸ்ட் செல்லிங் லிஸ்ட்டில் 2 வருஷம் முதல் இடத்துல இருந்தது. அந்தளவுக்கு புகழ்பெற்ற புத்தகம் டோன்ட் ஸ்வெட் தி ஸ்மால் ஸ்டஃப். அதாவது அதுவரை வந்த புத்தகங்கள்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இலக்கை அடையணும், வாழ்க்கையில் வெற்றி பெறணும்னா கடுமையாக உழைக்கணும், மிகப்பெரிய ரிஸ்க் எடுக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த சித்தாந்தத்தை போட்டு உடைச்சிட்டு டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் என்ன சொல்கிறாரு, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடையலாம்ப்பா, இலக்கை அடைவது என்பது அவசியம்தான், மெனக்கட்டுக்க வேண்டியதில்லை, ரிலாக்ஸ்டாக பண்ணலாம், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இலக்கை அடையலாம், அதுக்கு நான் வழி காமிக்கிறேன் வாங்க அப்படின்னு சொல்லி எழுதின புத்தகம் தான் இந்த புத்தகம். இந்த புத்தகம் வந்து ரொம்ப ஒரு எளிமையான நடையில் எழுதப்பட்டிருக்கக்கூடிய புத்தகம், ஒரு அருமையான புத்தகம், படிப்பவருக்கும் எளிய முறையில் நம்மளும் அடையலாமே நம்ம இலக்கை அப்படின்னு யோசிக்க வைக்கிற புத்தகம். இந்த புத்தகத்தில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ரொம்ப அடிப்படையில் சொல்லணுன்னா, நல்ல மனிதராக இருங்க, ரொம்ப ஸ்ட்ரெயின் எடுத்துக்காதீங்க, நீங்கள் இலக்கை அடைய வேண்டும் என்பது அவசியம்தான், அதுக்கு ரொம்ப கஷ்டப்படாதீங்க, ரிலாக்ஸ்டாக இலக்கை அடைங்க, அதே சமயம் மனிதாபிமானத்தோட வாழ்க்கையை வாழுங்க, உங்களுடைய வேலைகளில் நிறைய விஷயங்களை நீங்கள் குறைச்சிக்கோங்க, தேவையில்லாமல் நிறைய நீங்கள் எல்லாருக்கும் அது பண்ணுறேன் இது பண்ணுறேன் போய் ஒம்பளை மாட்டிக்காதீங்க, நேரத்தை இழந்துடாதீங்க, ஸ்ட்ரெஸ்ஸை இழுத்துக்காதீங்க, நீங்கள் உங்கள் செயல்களை திரும்ப 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 அனாலிசிஸ் பண்ணி நீங்கள் செய்கிற கரெக்டாக யோசித்து பண்ணுகிற போது வாழ்க்கை இன்பமாக இருக்கும், எளிமையாக நீங்கள் இலக்கை அடைய முடியும் அப்படிங்கிறார். நிறைய உதாரணங்கள் சொல்கிற சில முக்கியமான விஷயங்களை சொல்கிறேன். என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து நம்முடைய லீடர்ஷிப் குவாலிட்டி காமிக்கிறக்காக நான் நிறைய பேருக்கு உதவ போகிறேன், நிறைய பிரச்சனைகளை தீர்க்க போகிறேன் அப்படிலாம் போய் நமக்கு சம்மந்தம் இல்லாத நிறைய விஷயங்களை தலையிடுறோம். நமக்கு சம்மந்தமே இல்லாத அரசியலை பற்றி நிறைய நேரம் பேசுகிறோம், திரைப்படங்களை பற்றி நிறைய நேரம் பேசிகிட்டு இருக்கோம், நிறைய கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோம், நிறைய பேர் நான் உதவ போகிறேன் பேர் வழின்னு போய் அவங்க பிரச்சனையில் மூக்க நுழைக்கிறோம், அவங்க அனுமதி இல்லாமல் அவங்க பிரச்சனையை தீர்க்கிறேன்னு சொல்லி அவங்களை உதவ போகிறோம். இதெல்லாம் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களுக்கு இழுத்து போடும், உங்களுடைய வாழ்க்கையை நிம்மதியை குறைத்து விடும். அதுக்காக பிறருக்கு உதவவே கூடாது, பிறருடைய பிரச்சனையை நீங்கள் தீர்க்கவே கூடாதுன்னு சொல்ல வரல. யாராவது உங்களை தேடி வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் சின்ன சின்ன உதவிகளை பண்ணுங்கள். ஏன்னா அவங்களுக்கு உதவ வேண்டும் என்பது உங்களுடைய வாழ்க்கையை நோக்கமாக இருக்க முடியாது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு இலக்கு இருக்குன்னா அந்த இலக்கை அடையிறது தான் உங்கள் நோக்கமாக இருக்க முடியும். ஆக அந்த இலக்கு என்ன, அது சார்ந்து நீங்கள் பயணிக்கலாம். பயணிக்கிறப்ப ரொம்ப வேகம்லாம் தேவையில்லை, நிதானமாக ரிலாக்ஸ்டாக அந்த இலக்கை சென்றடைகிற பயணமும் இனிமையாக இருக்க வேண்டும். இலக்கை அடைஞ்ச பிறகு தான் சந்தோஷமாக இருப்பேன் நீங்கள் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இலக்கை நோக்கி பயணிக்கிற பயணமும் மகிழ்ச்சியானதாக இருக்க வேண்டும், ரிலாக்ஸ்டாக பண்ணுங்கள் அப்படிங்கிறார். யாராவது வந்தாங்கன்னா சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அன்பாக காது கொடுத்து கேளுங்க, 4 பேர் பேசுனாங்கன்னா காது கொடுத்து கேளுங்க, அவங்களுக்கு முடிஞ்சால் சின்ன சின்ன உதவிகள் பண்ணுங்கள், அவங்க கேட்டாங்கன்னா பண்ணுங்கள், மனிதாபிமானத்தோடு இருங்க, ஒரு கைண்டாக இருங்க, அதாவது ரூல்ஸ் பேசாமல் ஒரு அன்போடு இருங்க, உங்களை சுற்றி இருக்க மனிதர்களை நேசிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும், ஒரு நல்ல மனிதராக இந்த உலகத்திற்கு உங்களை எடுத்துக்காட்டும். அதெல்லாம் உங்களை இலக்கு நோக்கி அழைத்து செல்வதற்கான நிறைய பலங்களை கொடுக்கும், பலன்களையும் பலத்தையும் கொடுக்கும்ன்றார். அந்தளவுக்கு ஒரு அற்புதமான விஷயமாக வாழ்க்கையை அனுபவித்து அந்தந்த நிமிஷங்களில் ரசித்து வாழுங்கள். அப்படி வாழ்ந்தீர்களே ஆனால் வாழ்க்கை இன்பமயமாக இருக்கும் அப்படின்றார். அவர் என்ன சொல்கிறாரு, காரில் போகிறது மாதிரி தான் வாழ்க்கை. இலக்கு வெளியில் இருக்குது, நீங்கள் காருக்குள்ளே இருக்கீங்க, காருக்கு உள்ளே இருந்துட்டு வெளி உலகத்தை பார்க்குறீங்க, வெளி உலகத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை அடையிறீங்க. அது மாதிரி தான் வாழ்க்கையே இருக்கணும். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், தலைகீழாக பண்ணிகிட்ருக்கோன்றார். உதாரணத்துக்கு நம்ம படிக்கிறப்பயே நமக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தெரியும், இல்லை நமக்கு என்ன பிடிக்கும் பார்த்து படிக்கிறது இல்லை. எந்த படிப்புக்கு நீங்கள் டிமாண்ட் அதிகம் அதை படிக்கலாமே அப்படின்னு சொல்லி அந்த வெளி உலகத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களை மாற்றிக்க பார்க்குறீங்க. இங்கே தான் பிரச்சனை வருது. உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அதை படிங்க. வேலைன்னு போகிறப்ப எந்த துறையில் இன்றைக்கி வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்து அந்த துறை சார்ந்து ஓடுறீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன வேலை செய்ய பிடிக்குமோ அந்த வேலையை பாருங்கள். கார் வாங்குறப்ப என்ன கார் இன்றைக்கி டாப்பில் இருக்குது அது நான் வாங்க போகிறேன் அப்படின்றீங்க, தேவையில்லை. உங்களுக்கு என்ன கார் பிடிக்கும், உங்களுக்கு தேவை என்ன, காரில் போகணுமா, எவ்வளோ வேகத்தில் போகணும், அதுக்கான சின்ன கார் இருந்தால் கூட போகிறோம், அதை வாங்கிக்கோங்க. ஆக உலகத்தில் என்ன நடக்குது, இது என்ன பெருசு அதை நான் வாங்குவேன், இதை நான் வாங்குவேன், வெளியிலேருந்து யோசிக்காதீங்க, உங்கள் உள்ளேருந்து யோசிங்க. உங்களுக்கு என்ன தேவை, இது போருமே, நம்முடைய தேவை, நம்முடைய நோக்கம், நம்முடைய இலக்கை அடைய இது இருந்தால் நல்லா இருக்குமே, இப்படி யோசிச்சிங்கன்னா நிம்மதியாக இருப்பீங்க. இழுத்து போட்டுட்டு மன அழுத்தங்களையும் ஸ்ட்ரெஸ்ஸு சொல்கிறோம்ல, மன அழுத்தம், ரத்த அழுத்தம் எல்லாம் வந்து எல்லாத்தையுமே நீங்கள் உருவாக்கிட்டு கஷ்டப்பட மாட்டீங்க. வாழ்க்கையை அமைதியாக இன்பமயமாக வாழ முடியும் அப்படின்றாங்க. இன்னொன்று, நிறைய பேர்ட்ட பர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காதீங்க.
மக்கள் நம்மளை சுற்றியுள்ள மக்கள் பெர்ஃபெக்டாக இருக்க தான் மாட்டுறாங்க. அதனால் அதை அக்செப்ட் பண்ணிக்க கற்றுக்கங்க. மனிதர்களை ஏற்றுக்கொள்ள கற்றுக்கொள்ளுங்கள். தேவையில்லாமல் நடு ரோட்டில் சண்டை போடாதீங்க, ஆர்கியூ பண்ணாதீங்க. ஒய்ஃபாக இருக்கலாம், பிள்ளைங்களாக இருக்கலாம், நண்பர்களாக இருக்கலாம். ஆர்கியூ பண்ணுறதுல அர்த்தமே இல்லை. சின்ன விஷயத்துக்கு விட்டு கொடுத்து போயிடுங்க. வேணுமா, ரைட், ஓகே பண்ணிப்பா, உனக்கு பிடிக்குதா பண்ணிக்கப்பா. இதில் நான் போய் நின்றுலாம் சண்டை போட வேண்டிய அவசியம்லாம் இல்லை. இப்போ ரோட்டில் போகிறீங்க, ஒருத்தன் மோதிட்டான், சரிப்பா அடிபட்டுச்சாப்பா பார்த்து போப்பா, போயிட்டே இருங்க. ஏன் வண்டியில் எப்படி மோதினா, நான் கரெக்டாக தான் வந்தேன், நீ தெரியாமல் வந்தேன்னு சண்டை போட்டுருந்தீங்கன்னா என்ன ஆகும்? அன்றைக்கி பொழப்பு கெடும். அது தேவையில்லைங்கிறார். விட்டு கொடுத்து போங்க. நான் அன்றைக்கி ஒருத்தர் வீட்டுக்கு போய் பார்த்தேன். பேஸ்ட்டு பின்னாடி இருந்து அவர் பிதுக்கிறாரு, பையன் நடுவில் பிதுக்கிறான், சண்டை வருது. பேஸ்ட் எப்படி தான் பிதுக்கணுன்றார். எப்படி பிதுக்கினா என்ன, பேஸ்ட்டு தானே, விட்டு கொடுத்து போங்க. சின்ன சின்ன விஷயங்களை விட்டு கொடுத்து போங்க. அதான் சொல்கிறார், டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். சின்ன சின்ன விஷயங்களுக்கு சண்டை போடாதீங்க, சின்ன சின்ன விஷயங்களுக்கு வியர்வை சிந்தாதீர்கள். நீங்கள் பெரிய இலக்கிற்காக பிறந்தவர், பெரிய போர்க்களத்தில் போரிடுவதற்காக நீங்கள் பிறந்தவர். அப்படிங்கிறப்ப சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள்ன்றார். ரொம்ப அருமையான வாசகங்க, எழுதி வச்சுங்க. சின்ன சின்ன சண்டைகளில் உங்களை தொலைத்து விடாதீர்கள், நீங்கள் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர். அது ரொம்ப முக்கியம். அங்கே சண்டையிடக்கூடிய போர்க்களம் உங்களுக்கு தகுதி இல்லாததாக இருந்துச்சுன்னா விட்டுட்டு போயிடுங்க. சின்ன சின்ன சண்டையெல்லாம் போட்டு இந்த வீட்டில் நம்ம டாய்லெட்டில் ரெஸ்ட் ரூமில் தண்ணி வைக்கல வாளியில் அப்படின்னு தரும் சண்டை நடக்கிற வீடெல்லாம் இருக்குது. அதெல்லாம் தேவையில்லை. வைக்கல அவ்வளோதான், ஓகே ஃபைன், அப்புறம் என்ன அடுத்து என்ன? இதில் போய் நம்ம சண்டை போட்டுறக்கூடாது. நான் யார் தெரியுமா அப்படின்னு. செக்ரட்டரி நோட் எடுத்துகிட்டு வரல அப்படின்னு சொல்லி நான் திட்டிருக்கக்கூடாது. நோட் எடுத்துகிட்டு வரலையாமா, நாளைக்கு நோட் எடுத்துருவா, முடிஞ்சு போச்சு. நிறைய விஷயங்களை நீங்கள் அனாலிசிஸ் பண்ணி ரொம்ப பெர்ஃபெக்ஷன் எதிர்பார்க்காமல் போனீங்கன்னா வாழ்க்கை இனிமையாக இருக்கும் அப்படிங்கிறார். அதனால் போகிற போக்கில் வாழ்க்கையை ஏற்றுக்கங்க. ரொம்ப மெனக்கடாதீங்க, கஷ்டப்படாதீங்க, உங்களையும் கஷ்டப்படுத்திக்காதீங்க. சுற்றியுள்ள மனிதர்களை சந்தோஷமாக வைத்துக்கொள்ளுங்கள். அப்படி செய்கிற போது நீங்கள் இலக்கை அடைவதில் வலியே தெரியாது, அழகாக அடைஞ்சிடலாம், கஷ்டமே கிடையாது அப்படின்றார். வாழ்க்கை எவ்வளோ எளிமையாகவும் வாழ முடியுமா அப்படின்றத நீங்கள் இந்த புத்தகத்தை படித்து முடிச்சோட உங்களுக்கு உணர்வீங்க. அவ்வளோ நல்ல கருத்துக்களை நிறைய சொல்லியிருக்காரு. சண்டை போடாதீங்க, அடுத்தவங்களுடைய பிரச்சனை தலையிடாதீங்க. அடிக்கடி நீங்கள் உங்களை கேட்டுக்கொள்ள வேண்டிய கேள்வி என்னென்னா, நான் சரியான வேலையை செய்து கொண்டிருக்கிறேனா, இல்லை நான் செய்கிற இந்த வேலை என்னை இலக்கு நோக்கி பயணிக்க வைக்குமா, என்னுடைய இலக்கை அடைய உதவுமா? இந்த கேள்வி மட்டும் அடிக்கடி கேட்டுக்குங்க. ஏன்னா ஒரு நாளில் பாதி நேரம் நம் இலக்கிற்கு சம்மந்தம் இல்லாத வேலையை செஞ்சிட்ருக்கோமா. யாரோ ஒருத்தருக்கு உதவுறது, யாரோ ஒருத்தருக்காக ஆர்கியூ பண்ணுறது, எதை பற்றியோ பேசுகிறது, சம்மந்தமே இல்லாமல் எங்கேயோ போய் நின்றுட்டுருக்குது. இதெல்லாம் நிறைய நடக்குதான் எல்லா மனிதர்கள் வாழ்க்கையிலையும். நம்ம திரும்ப திரும்ப கேட்டுக்கொள்ள வேண்டியது, நான் சரியான வேலை செய்துட்ருக்கேனா, என்னுடைய இலக்கை அடைவதற்கு இந்த வேலை உதவுமா, இந்த சின்ன சண்டையை நான் போட்டு தான் ஆகணுமா, இது எனக்கு தேவைதானா, இது அப்படி மாற்றி பண்ணால் எனக்கு பயனுள்ளதாக இருக்குமே. இந்த மாதிரி அடிக்கடி உங்களுக்குள்ளேயே யோசிங்க. எவ்வளோக்களோ உங்களுக்குள்ளேயே ட்ராவல் பண்ணுறீங்களோ, எவ்வளோக்களோ விட்டு கொடுத்து போகிறீங்களோ, எவ்வளோக்களோ அடுத்தவரை அனுசரித்து கொண்டு போகிறீர்களோ, அவ்வளோக்களவு வாழ்க்கை இனிமையாக இருக்கும், இலக்கையும் நீங்கள் அடைய முடியும். இதுதான் டாக்டர் ரிச்சர்ட் கால்சன் சொல்கிற விஷயம். இந்த ரொம்ப அருமையான புத்தகங்க. வாழ்க்கையில் முடிஞ்சவர்க்கா படித்து பாருங்கள். டோன்ட் ஸ்வெட் ஃபார் ஸ்மால் ஸ்டஃப். கீழே ஒரு லைன் போடுறார், அட் லைஃப் இஸ் ஃபுல் ஆஃப் ஸ்மால் ஸ்டஃப் அப்படின்றார். வாழ்க்கை முழுது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்க போகுது. ஆனால் நம்ம சின்ன விஷயங்களுக்காக வேர்வையை இழக்கக்கூடாது. நாம் பெரிய போர்க்களங்களுக்காக பிறந்தவர்கள். அதனால் பெரிய போர்க்களத்தில் மட்டுமே போரிடுவோம், மற்ற எல்லா விஷயத்தையும் விட்டு கொடுத்து போவோம், மனிதர்களை மனிதாபிமானத்தோடு அரவணைத்துக் கொள்வோம் அப்படிங்கிறது அந்த புத்தகத்துடைய ஓன்லைன். இந்த புத்தகத்தை படிங்க. ரொம்ப படித்தா மட்டும் பார்த்தாது, வாழ்க்கையிலையும் அதை செயல்படுத்தி பாருங்கள். வாழ்க்கை இனிமையாக இருக்கும், உங்கள் இலக்கையும் அடைய முடியும், நீங்களும் வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம்.